இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 2022ல ரிலீஸ் ஆன மிஸ்ஸஸ் ஹாரிஸ் கோஸ் டு பாரிஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க நேம் வந்து மிஸ்ஸஸ் ஹாரிஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா கையில ஒரு லெட்டரை வச்சுட்டு இது குட் நியூஸா இருக்குமா பேட் நியூஸா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக காயின் போட்டு பாக்குறாங்க. அந்த காயின் பாத்தீங்கன்னா தவறி ரிவர்க்குள்ள விழுந்துடுது. அப்படியே அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அவங்களும் அவங்க ஃப்ரெண்டோ 2 பேரும் ஒன்னா பஸ்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்ன உங்க ஹஸ்பண்ட் கிட்டே ஏதாவது லெட்டர் வந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா இல்ல எதுவும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா கையில தான் அந்த லெட்டரை வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செஞ்சுதான் அவங்களோட லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்காக தான் 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கைண்டானவங்க, எல்லார்கிட்டயுமே அன்பா தான் நடந்துப்பாங்க. இப்ப இந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா மாடல் ஆகணும் அப்படின்னு ஆசை போல. அதனால ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களை அழகா ரெடி பண்ணி அனுப்பி விடுறாங்க ஆடிஷனுக்கு. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரு பார்ட்டியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அவங்களும் அதை ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி போர்ல வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதி இருக்காங்க. ஹீரோயின் அதை கேட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அவங்களை அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதே தான் அவங்களோட லைஃபோட ரொட்டீனா இருக்கு. காலையில பஸ் ஏறுவாங்க 2 பேரும் ஒன்னா, அப்புறம் வீட்டு வேலைக்கு போவாங்க, அப்புறம் ஈவினிங் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போவாங்க, திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. இதே தான் வந்து அவங்களுக்கு ரொட்டீன் லைஃபா வந்து நடந்துட்டு இருக்கு. இதாங்க இந்த படத்தோட செட்டப். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு வீட்டுல மட்டும் வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு 2-3 வீட்டுல வேலை செய்வாங்க. அதுல ஒரு வீட்டுல அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான ஒரு கவுனை வந்து அவங்க பாப்பாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த கவுனை பார்த்த உடனேவே ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்புறம் அந்த ஓனர் கிட்ட கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு பார்ட்டிக்காக இந்த கவுன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அது 500 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆயிடும், என்னது 500 பவுண்ட்ஸா அப்படின்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறது தான் அவங்களோட பெரிய கனவாவே மாறிடும். இதாங்க இந்த படத்தோட கேட்டலிஸ்ட். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கவுனை கையில எடுத்து பார்ப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் டியோர் அப்படின்னு அந்த கம்பெனியோட நேம் போட்டிருக்கும். ஆக்சுவலா அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பாரிஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஹீரோயின் நினைப்பாங்க, நம்ம கண்டிப்பா இந்த ட்ரெஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிடுவாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நினைச்சதோட விடாம அதுக்காக எல்லா முயற்சியும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க காசு சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால அவங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாட்டரி அடிச்சிருக்கும். அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு வந்து சேவ் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இதாங்க இந்த படத்தோட டெபேட்டே. அப்புறம் பாரிஸ்க்கு போறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. போய் போட்டோ எடுப்பாங்க, பாஸ்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க ஃபிளைட்லயும் கிளம்பிடுவாங்க பாரிஸ்க்கு. அவங்க வந்து ஃபிளைட்ல போறது முதல்ல போறாங்க போல. அதனால வந்து ரொம்பவுமே பயமா உட்கார்ந்து இருப்பாங்க. பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு, அவர் மேல வந்து சாஞ்சிட்டு எப்படியோ பயம் இல்லாம போய் சேர்ந்துடுவாங்க பாரிஸ்க்கு. அங்க போன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சிட்டியே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ரிச்சான பீப்புள்ஸா இருப்பாங்க எல்லாருமே. அவங்க பாரிஸ்க்கு போய் சேர்ந்த அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தங்கி இருப்பாங்க. அங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஹாரிஸ் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்போ வந்து அவங்க அந்த ஆளுங்க கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து கிறிஸ்டியன் டியோர் கம்பெனில ஃப்ராக் வாங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு ஆள் சொல்வாரு, அது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம், நான் வந்து நாளைக்கு காலையில உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அவங்களும் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிப்பாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த ஆள் வந்து அவங்களை கூட்டிட்டு போவாங்க கிறிஸ்டியன் டியோர் கம்பெனிக்கு. அந்த இடத்த பாத்தீங்கன்னாலே ரொம்ப ரிச்சான பீப்புள்ஸ் மட்டும் தான் அங்க வருவாங்க போல. அந்த ஊரோட ராணி மாதிரி போல ஒருத்தவங்க அவங்க வந்து அந்த கம்பெனிக்குள்ள வராங்க. அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கீழே தடுக்கி விழுந்துட்டு ஓடுறாங்க. அவங்க வந்து பேக் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப ஹாரிஸ் என்ன பண்ணாங்கன்னா பேக் எடுத்துட்டு போய் மேல அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் ரொம்ப நன்றி சொல்லி ஹாரிஸ் அனுப்பி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ரிசப்ஷன்ல போய் சொல்றாங்க, நான் வந்து இங்க கவுன் வாங்க வந்திருக்கேன், எனக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்து பெருசா ஒரு பொருட்டாவே கண்டுக்கல. ஏன்னா அங்க விற்கிற ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ். அதனால வாங்குறவங்களும் ரொம்ப ரிச் பீப்புள்ஸா தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ட்ரெஸ் போட்டு அங்க போயிருக்காங்க. அதனால அவங்களை எல்லாரும் மட்டமா பாக்குறாங்க. இதாங்க இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸ். அப்புறம் அந்த ஊரோட மகாராணி இருக்காங்களா, அவங்க மேல வராங்க. எல்லாரும் அவங்கள பயங்கரமா வெல்கம் பண்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் வருது, நான் இங்க ட்ரெஸ் வாங்க தான் வந்திருக்கேன்னு சொல்றேன், ஆனா எனக்கு யாருமே காட்ட மாட்டேங்கிறீங்க, நான் வந்து காசு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன், நான் ஒன்றும் சும்மா வரல அப்படின்னு சொல்லி உடனே அவங்க பேக்ல இருக்க காசெல்லாம் எடுத்து வெளியில வச்சு காட்டுறாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து மேடம் இதெல்லாம் எடுத்து பேக்ல வைங்க, நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிச் மேன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் ட்ரெஸ் பார்க்க தான் வந்திருக்காரு போல. அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாரு உள்ள போகிறதுக்கு. அப்புறம் அந்த ரிச் மேன் வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ட்ரெஸ் பார்க்க. அந்த ஷாப்ல எப்படி எல்லாரும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு எல்லாரும் ரவுண்டா உட்கார்ந்துடுறாங்க சுத்தி. நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு ட்ரெஸ் போட்டு அனுப்புறாங்க. அந்த எந்த மாடல் போட்டு வர ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் வந்து நோட் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொல்லணும். அதே மாதிரி ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்களாம். இப்போ நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்க கையில ஒரு டைரி கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நோட் பண்ண சொல்லி. இந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த ராணி உள்ள வராங்க. உள்ள வந்து
ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. என்ன இது இவெல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்காளா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அங்க இருக்க ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கும் ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்க வந்து வர மாடல்ஸோட ட்ரெஸ்ஸை பார்க்காம நம்ம ஹீரோயினே லுக் விட்டுட்டு இருக்காங்க. அந்த ராணி வேணும்னே நம்ம ஹீரோயின் எந்த ட்ரெஸ்ஸை புக் பண்றாங்களோ அதையே அவங்களும் புக் பண்றதுக்கு பாக்குறாங்க. இதாங்க இந்த படத்தோட மிட் பாயிண்ட். இப்போ பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு மாடல்ஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் வந்து ஒருத்தவங்களையும் ரொம்ப பிரமிப்பா பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கவுன் போட்டு ஒரு பொண்ணு வராங்க. அந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிடுது. அந்த நம்பரை வந்து மார்க் பண்றாங்க. இதை பார்த்து அந்த ராணி என்ன பண்றாங்கன்னா வேணும்னே அவங்களும் அதே நம்பரை மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் வந்து எல்லார்கிட்டயும் கலெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயின் வந்து சொல்றாங்க எனக்கு இந்த நம்பர்ல இருக்க ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்டாஃப் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல இந்த ட்ரெஸ் வந்து வேற ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இன்னொரு நம்பர்ல இருக்க ட்ரெஸ் புக் பண்ணிருக்கீங்களா, அதை வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹாரிஸா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க ரெண்டாவதா ஒரு நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஓகே பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் ரெடி ஆகி உங்க கைக்கு வரதுக்கு 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹாரிஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அங்க இருக்க மாடலும் ஒரு ஜென் ஸ்டாஃபும் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தங்குறதுக்கு. அவங்க வந்து சொல்றாங்க நீங்க வந்து 2 வீக்ஸ் என் கூட வந்து தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்க கூடயே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் வந்து ஹீரோயின் அவங்க வீட்டுல போய் தங்குறாங்க. அவங்க வீடு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குப்பையா இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரங்களா மாறிடுவாங்களே. அவங்க வீட்டுல போய் அவங்க வீட்டை டோட்டலா ஃபுல்லா நல்லா அழகா கிளீன் பண்ணி வச்சிடுறாங்க. இதாங்க இந்த படத்தோட பேட் காய்ஸ் க்ளோசிங். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் நல்ல ருசியான ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சு தராங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த மாடலு அந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு ஜென் ஸ்டாஃப் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்படியே அவங்க 3 பேரும் ஒருத்தர் அவங்கள பத்தி பேசிட்டு ஜாலியா கிண்டல் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க கொஞ்ச நாள்லயே எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ரிச் மேன் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பார்ல, அவர்கிட்ட வந்து ஹீரோயின் ஒரு டைம் சொல்லிருப்பாங்க எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த ரிச் மேன் வந்து ஹீரோயினை நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க கார்டனுக்கு வந்து கூட்டிட்டு போவாரு. அதெல்லாம் சுத்தி பார்த்து ஹீரோயின் ரொம்பவுமே ஹாப்பி ஆகுவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோயின் பாரிஸ் போய் அங்க இருக்க ஒருத்தவங்களோட மனசுலயும் இடம் பிடிச்சிடுவாங்க. காரணம் அவங்க ரொம்பவே அன்பானவங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் டியோர் கம்பெனிக்கு எதிராக வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் போராட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாரிஸ்ல 2 வீக்ஸ் ஸ்டே பண்ண ஹெல்ப் பண்ணார்ல ஒரு ஜென் ஸ்டாஃப், அவரோட சேர்ந்து அந்த கம்பெனியோட பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா ஹீரோயின் அங்க இருக்க எல்லா ஸ்டாஃப் மனசுலயும் ஒரு நல்ல இடம் பிடிச்சிடுவாங்க. இப்படியே அவங்களோட நாட்கள் போயிட்டு இருக்க ஒரு நாள் சொல்றாங்க உங்களோட கவுன் வந்து ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு ரெடி ஆயிடும், நீங்க அதை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. அவங்க கவுன் மட்டும் வாங்கினது இல்லாம அவங்களோட அன்பால எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிடுறாங்க. அந்த கவுன் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் பழைய மாதிரி மாறுது. அவங்களோட ரொட்டீன் லைஃப்குள்ள போறாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாடல் பொண்ணு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே, அவங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் ஒரு ப்ரொடியூசரோட டின்னருக்கு போறாங்களா. அதனால அவங்களுக்கு ஒரு கவுன் தேவைப்பட்டதுனால நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட கவுனை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு மறுபடியும் ஒர்க்குக்காக வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ராக்கும் மேல ஒரு லெட்டரும் வச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த மாடல் பொண்ணு கவுன் போட்டு பார்ட்டிக்கு போயிருப்பாங்களா, அங்க போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடியை பார்த்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவங்களுக்கு பின்னாடி கேண்டில் இருந்திருக்கும், அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கேண்டில்ல இவங்க கவுன் ஃபயர் ஆகி எரிஞ்சு போயிருக்கும். அதுக்காக அவங்க சாரி சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. அந்த எரிஞ்சு போன ட்ரெஸ் அங்கேருந்து எடுத்துட்டு அந்த வீட்ல இருந்து கிளம்பிடுறாங்க. இதாங்க இந்த படத்தோட பிரேக் இன்டு 3. அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கனவு. அது வாங்குறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம பார்த்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு பாரிஸ் போய் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த ட்ரெஸ் எரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அவங்க ரொம்பவுமே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரிவர்க்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. போட்டு அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோயினை ரொம்ப சமாதானப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இப்ப சமாதானம் ஆயிடுறாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அதை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் டியோர் கம்பெனில இருந்து அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்சல் மட்டும் இல்லாம ஒரு லெட்டரும் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா கிறிஸ்டியன் டியோர் ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிராண்டடான ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும். அந்த நியூஸை வந்து கிறிஸ்டியன் டியோர் கம்பெனில இருக்கவங்களும் பார்த்திருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்காக அவங்க இன்னொரு ட்ரெஸ் அனுப்பியிருப்பாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸை புக் பண்ணிருப்பாங்க, ரெட் கலர் கவுனு. அதே கவுனை வந்து இவங்க அனுப்பியிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது அந்த ராணி தான் வந்து புக் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு காரணத்தினால வந்து அந்த ராஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்களோட சொத்து எல்லாமே வந்து ஸ்னீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ட்ரெஸ்ஸை வந்து ராணி
மணியால வாங்க முடியாது. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட அளவுக்கு ஆல்டர் பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஹீரோயினும் அந்த லெட்டரை படிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் பார்சல் கூடயே பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பொக்கே அனுப்பியிருக்காங்க. அது யார் அனுப்பியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரிச் மேன் அங்க ஃப்ரெண்ட் ஆயிருப்பார்ல, அவர் தான் அந்த பொக்கே அனுப்பியிருப்பாரு. இந்த ட்ரெஸ் இந்த பொக்கே எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இதாங்க இந்த படத்தோட ஃபினாலே. அவங்க என்னதான் அந்த ட்ரெஸ் வாங்குறது அவங்களோட அல்டிமேட் எய்மா வச்சிருந்தா கூட அவங்க வந்து அங்கிருந்து அந்த 2 வீக்ஸ்ல எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. அதை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த படத்தோட ஃபைனல் இமேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஆசைப்பட்ட அந்த கவுனை வாங்கிட்டாங்க. அந்த கவுனை வேர் பண்ணிட்டு ஒரு பார்ட்டில போய் ரொம்பவுமே சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுல ஒரு தைரியமோ நம்பிக்கையோ வந்திருக்கு. இதுக்கு அடுத்து அவங்க எடுத்து வைக்க போற அடி எல்லாமே ரொம்பவுமே தைரியத்தோட எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போகும்போது நீ ஒரு வீட்டு வேலை செய்யறவ உன்னால வாங்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள டவுனா பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் மீறி அவங்க ஆசைப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருப்பாங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினதோட மட்டும் இல்லாம அவங்க பாரிஸ்ல அந்த 2 வீக்ஸ் அவங்களோட அன்புக்கு கிடைச்ச மரியாதை அது எல்லாத்தையுமே அவங்க நினைச்சு இப்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சுக்கிறாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் குட்டான படம். நிறைய மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா நம்மளால இதை சாதிக்க முடியாது அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10/8ங்க. இந்த மூவி சேவ் த கேட் வெர்ஷன்ல கோல்டன் ஃப்ளீஸ் அப்படிங்கிற ஜானர்ல தாங்க வருது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய படத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.